especially lunch and dinner சாப்பிட்ட உடனே ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும். வெறும் டயட்ல மட்டுமே என்னால எக்ஸசைஸ் பண்ணாம வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ண முடியும். வெறும் டயட்ல பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் there are people who say எனக்கு bloating இருக்கு, நான் பருப்பே விட்டுட்டேன். இந்த டம்மியை மாத்திரம் நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணனும், அதுக்கு ஒரு நியூட்ரிஷன் பிளான் கொடுங்க. அதுக்கு நிறைய ஹார்ட் வொர்க் இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வச்சிருக்கும்போது இந்த ஃபுட்ல மாத்திரம் ஏன் அந்த செல்ஃப் கண்ட்ரோல் ஏற்படுறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு? I need food when I watch TVங்கிறது ஒரு அசோசியேஷன் எனக்கே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 4 ஃபுட் இத மாத்திரம் ஒரு grocery ஸ்டோர்ல வாங்கவே வாங்காதீங்க. ஃபுட் கலரிங்ஸ், ஃப்ளேவரிங்ஸ் நிறைய வருது. Vanakkam and thank you for joining me on the Ramya Show podcast. It's such a pleasure, Ramya. So good to see you after a long time. I know, and என்னன்னா men may come, men may go, but I will stay on foreverங்கிறதுக்கு வந்து உங்களை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுது. Oh my God. 25 years in the field of nutrition. Yes. I'm going to dive straight into the topic because நிறைய விஷயம் நமக்கு பேசுறதுக்கு இருக்கு நியூட்ரிஷன்லன்றதுனால. Sure. First, let's throw it straight out of the ballpark. இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஜங்க் ஃபுட்டு பார்த்தா வந்து சாப்பிடக்கூடாது, அது கெடுதல், அதில் நிறைய ஹெல்த் ஹசார்ட்ஸ் இருக்குது. பட் அதை தாண்டி ஏன் வந்து அந்த ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு, ஒரு ஃபுட்டை பார்க்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத எல்லாத்தையுமே நம்ம ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வச்சுருக்கும் போது இந்த ஃபுட்டில் மாத்திரம் ஏன் அந்த செல்ஃப் கண்ட்ரோல் ஏற்படுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது? See, when it comes to food, நமக்கெல்லாம் வந்து it's a lot of emotion. See, if you know there's a chips packet in your kitchen, snack டப்பால இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நம்ம கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு திருப்பியும் அது இன்னும் கொஞ்சம் இருக்கே, அது காலியாகிற வரைக்கும் you keep making trips to the kitchen, right? Why? அது எனக்கு யோசிக்க தோணும். அதுதான் தெரியுதே பண்ணக்கூடாதுன்னு தெரியுது, but still we do it. Again, it's a lot of habits. So when I read this Atomic Habits by James Clear, it was like again a pathway is formed because you're so used to certain triggers, which means office முடிச்சு வீட்டுக்கு போறீங்க and if you switch on the TV, then you sit in front of the TV முன்னாடி உட்கார்ந்தாலே either you look for a popcorn or else a karmura stuff or some sweet, or I need food when I watch TVங்கிறது ஒரு அசோசியேஷன் எனக்கே கொண்டு வந்துட்டாங்க. It has become a habit, I would say. It's a lot to do with the industry and also habits that we have also created. So the awareness கொண்டு வந்து அதை பிரேக் பண்றது தான் இஸ் தி பிகெஸ்ட் சேலஞ்ச். அந்த வயரிங்கையே மாத்தணும் கண்டிப்பா. இட்ஸ் லைக் ஒரு பிளக்கை வந்து பிளக் பாயிண்ட்ல இருந்து எடுத்து இன்னொரு பிளக் பாயிண்ட்க்கு போய் அதை சொருகணும். இதோட விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்ல போய் பேக்கெட் ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டை சாப்பிடாதீங்க அப்படின்றத இப்போ பெருசாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ சூப்பர் மார்க்கெட் போய் ஒன்று கூட வாங்கக்கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து சாத்தியமே இல்லை. பட் இப்போ போகிறோம் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ நியூட்ரிஷனிஸ்ட் ஒரு 4 ஃபுட்டு இதை மாத்திரம் ஒரு grocery ஸ்டோரில் வாங்கவே வாங்காதீங்க, ஏன்னா இது வந்து பயங்கரமான ஹெல்த் ஹசார்ட் உள்ள ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்ஸ் சொல்லுவீங்க? ஸோ கண்டிப்பாக அந்த ரெடிமேட் பரோட்டாஸ்லாம் கிடைக்குது அது. அண்ட் தென் யூ ஆல்சோ ஹேவ் திஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பொட்டேட்டோ வெஜ்ஜஸ், அது எல்லாமே அந்த ஃப்ரீசரில் வச்சு ரெடி டு ஈட் அண்ட் ஐ திங்க் தட்ஸ் பிரிட்டி பேட் ஃபார் எனி ஒன் ஃபார் தட் மேட்டர். ஏன்னா சோடியம் கண்டென்ட் இஸ் குவைட் ஹை. FSSAIல ஐம் ஷுர் யூ வுட் ஹவ் சீன் லைக் ஹை ஃபேட், சால்ட், சுகர் இதெல்லாம் வந்து இதில் ஜாஸ்தியாக இருக்கோ ஐ திங்க் ஒன் ஷுட் பி very careful. The moment you get addicted to that particular taste, even the umami taste, which we say like fried rice la saapudrom, we like it, it's because of that and the pulip taste and that flavor that comes, be it a peri peri sauce, popcorn la podradhu and all of that. So there are certain tastes that they know they have cracked it and we get so addicted to it, right? So adanaல idonu food colorings, flavorings nariya varudhu. And then anything which has reheated oils, அதாவது இப்போ முறுக்கு, மிக்ஸ்சர், சிப்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம எடுக்கிறோம். பட் அந்த பேக்கெட்டில் இருக்கிற ஃபுட் ஸ்டப்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, we have no clue how it is prepared, what oil has been prepared. எனக்கு ஒரு குக்கரி எக்ஸ்பர்ட் சொல்லியிருந்தாங்க, because she had a factory and she said பக்கத்து ஃபேக்ட்ரியில் they used to supply a lot of these kind of karmura snacks to supermarkets. And she said டப்பாவா வனஸ்பதி used to come. So she saw the amount of oil that was coming into the factory and she said, I don't think they were using sunflower oil, they were definitely using this vanaspati, canola, palm oil, adella. So these are the kind of oils that they are using. So நம்ம வீட்ல உட்கார்ந்துட்டு முறுக்கு, கராசே எல்லாம் பண்றதுக்கு டைம் இல்ல, so we go and pick it off the shelves, right? So you don't know what you're getting. So please think. So these are the 4 things I would definitely say stay away. சரி, இத தாண்டி வந்து இப்போ
ஸ்லோலி பீப்புள் ஆர் கெட்டிங் இன் டு த ஹேபிட் ஆஃப் ஒரு பேக்கெட் ஃபுட் வாங்குறதுனா அது பிஸ்கெட்டாக இருக்கட்டும், சாக்லேட்டாக இருக்கட்டும், பின்னாடி லேபிளில் வந்து படிக்கணும், அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும், அதில் என்ன சுகர் லெவல் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு. இதுக்கான சில பாயிண்டர்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ திங்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படிங்கும்போது யூ ஹேவ் டு லுக் அட் த சால்ட் அண்ட் தென் தி அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் சர்டன் ஃபுட்ஸ்லேருந்து கார்போஹைட்ரேட் எடுத்துகிட்டு they'll just say low carbohydrate food. Correct. But then they will add some extra sugars to it. So sugars பார்க்கணும் 2 to 3 grams and not more than that. And then partially hydrogenated fats னு ஒன்று இருக்குது. Hydrogenated fat வந்து if you see commercially baked goods or sometimes it could be peanut butters or some nut butters or any of those foodstuffs which bring in oil. Oilக்கு பதிலாக அந்த pure rich oilsக்கு பதிலாக there could be a lot of trans fats which come in through hydrogenated fat. So we definitely have to be wary about the amount of hydrogenated fat sitting there. அதுக்கப்புறம் the sodium and also the amount of sugars. ப்ரோட்டீன் பாரே வாங்கினா கூட பின்னாடி படிக்க வேண்டிய விஷயம் எவ்வளோ சுகர் இருக்குன்னு. சுகர் கண்டிப்பாக பார்க்கணும், ஃபேட்டுமே பார்க்கணும். நாட் மோர் தென் 2 to 3 grams. ஓகே. ப்ரோட்டீன் பார் வாங்குறதா இருந்தாலுமே சுகர் அண்ட் சால்ட் டெஃபினட்டாக பார்க்கணும். அதுக்கு மேலே அந்த ஃபேட் எல்லாம் வந்து above 3 இருந்ததுனாலே or sugars also please be very ஆமாம். அண்ட் also look into what are the other ingredients because இதில் salt கம்மின்னு சொல்லிட்டு or sugar கம்மின்னு something else which they've added will come up with a lot of extras. நான் என்ன சொல்லுவேன்னா எப்போதுமே என்னோட தம் ரூல் எப்படியா இருந்திருக்குன்னா நிறைய கெமிக்கல்ஸு பேரே வந்து படிக்க முடியாத மாதிரி இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவே வந்து இட்ஸ் a big bummer, a red flag. You're right. Absolutely right. That's a easier way to tell people. உனக்கு வாயில நுழையிலையா? ஆமாம். Just leave it aside or something that your grandma will never identify, they say, right? Exactly. Yeah, because all these are new. Yeah, and ஒரு சூப்பர் மார்க்கெட் போகும்போதே நார்மலாக நான் கவனிச்சிருக்கிற விஷயம் நம்மளை அட்ராக்ட் பண்ணும் இந்த மாதிரி ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்கிற ஃபுட்ஸை வந்து நல்லா லேபிள் போட்டு லோ கேலரி, டயட் ஃப்ரெண்ட்லி, மீல் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த மாதிரிலாம் போட்டு அதை கண்ணுக்கு தெரியிற இடத்துல வைப்பாங்க. எதெல்லாம் வந்து யாருமே வாங்குறதுக்கு இஷ்டம் இருக்காதோ, எதெல்லாம் ஹெல்த்தியோ அதை எங்கேயாவது அடிப்பரமா வச்சிருப்பாங்க. ஆமா. So you really have to search. Go chase and அந்த ஸ்டாஃப்ட்ட சொல்லி அது எங்க இருக்கு எனக்கு அதை எடுத்து தா கரெக்ட்டா. You're right. You're right. The other thing I wanted to ask is நம்ம இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பேசின மாதிரி ஆயில்ஸ், மார்க்கெட்டில் இருக்கிற ஆயிலுங்கிறது வேற, பட் வீட்டில் சமைக்கிற ஆயிலே there is so much of confusion around it. அவகேடோ ஆலிவ் ஆயில் லெவலுக்கும் ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி கோகோனட் ஆயிலா இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலா கிரவுண்ட்நட் ஆயிலா எந்த ஆயிலை வீட்டில் சமைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம்? ஓகே. ஸோ ட்ரெடிஷ்னலி நம்ம ரெகுலராக பல வருஷமாக இஃப் யூ ஈவன் ஆஸ்க் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் தில் ஆல் டெல் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் ரைஸ் பிரான். Rice bran of course is new but relatively I think they did use a lot of sunflower oil and then coconut oil, butter and ghee. இது traditionally it has been used. So what I would suggest is, say for instance ஒரு மீல் சாப்பிடும்போது you don't have to combine oils in one dish. அதாவது சாம்பாரில் வந்து don't mix two oils. Some people used to do a combination oils to get the benefits of both. See, one thing we need to understand is இப்போ coconut oil they say saturated fat is high. Right. But அதில் வந்து பியூஃபாவும் இருக்குது மியூஃபாவும் இருக்குது. It's just that those levels are low but predominant is saturated fat. அதே மாதிரி sunflower oil pure mufa saturated fat இருக்கு but the pufa is very high. அதனால we always talk எது ஜாஸ்தி இருக்கோ அதை ஹைலைட் பண்ணி தான் வந்து it will be projected. So pufa அதில் ஜாஸ்தி இருக்கு but it is not that it doesn't have saturated or monounsaturated. And there are certain foodstuffs like most of the natural food itself has oil. வேர்க்கடலை சாப்பிட்றோம் we know அதுலேருந்து தான் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அரிசி தவிடுலேருந்து தான் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்லேயும் இன்விசிபிள் ஃபேட் இஸ் ஆல்சோ தேர். அது நிறைய பேர் அக்கௌண்ட்லேயே எடுத்துக்க மாட்டாங்க, ரைட்? ஸோ that also comes with oil and in case there is a non-vegetarian who's eating fish that also releases oil. Oh. Okay, so that oil plus then on top of it you add and cook. So just see the amount of oil that comes into What is your recommendation? ஒரு நாளைக்கு oil quotientனா எவ்வளோ ஸ்பூன் வரைக்கும் ஓகே? For a healthy adult, I would just suggest around 5 spoons. Because இந்த காலத்தில் இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது 5 to 6 teaspoons தாளிக்கிறதுக்கு மட்டும். And teaspoon-னா அது teaspoon தான் இல்லையா? That's 5 ml. This is 1 teaspoon. This will be 5 ml. இதுதான் டீஸ்பூன், இதுல 5 தடவை சாப்பிடலாம். 5 6 அவ்வளவுதான். அது யூஸ் பண்ணி 5 அது டேபிள் ஸ்பூன். அது டேபிள் ஸ்பூன். ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. I like those sprays இப்பலாம் வருது இல்ல, ஆயில் ஸ்ப்ரேஸ்னு சொல்லி. Because you use very minimally. இப்போ ஒரு தோசைக்கு சுத்தறதுக்கு தேவையான ஆயில்ங்கிறது அந்த ஸ்ப்ரேல ஒரு 2 பம்ப் அடிச்சா போதும். ஆமா. rather than using the entire spoon அப்படியே அத ஃபுல்லா போடணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆமா, that's a very good option. But so traditional oils, it's what you would say. அந்த 5 ஸ்பூன்ல maybe 1.5 can be butter or ghee. Okay. ஏன்னா சில டிஷ்ஷஸ்ல இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு இல்ல கீரை பருப்பு அதெல்லாம் வந்து தாளிக்கும் போது that little bit of ghee and all really lends a very nice taste. True. That is really good. But then use those traditional cooking oils. Cold pressed oils are really good. Use a combination.
அப்போ எங்கே இந்த ஆலிவ் ஆயில்லாம் வரும்? கண்டிப்பாக இல்லை தான். இட்ஸ் ஒன்லி வென் யூ யூஸிங் ஸ்பெஷலைஸ்ட் டிஷ்ஷஸ் லைக் சாலட் சம்திங் விச் இஸ் சாலட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், டிப்ஸுக்கு மேபி யூ கேன் யூஸ் வித்தவுட் குக்கிங். அண்ட் ஆலிவ் ஆயில் அகேன் த குவாலிட்டி தட் இஸ் அவைலபிள் ஹியர் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ வாட் யூ கெட் அவுட் சைட் த கண்ட்ரி வர்சஸ் வாட்ஸ் அவைலபிள் ஹியர், அண்ட் அதே அந்த பியூரிட்டியோட வேணுங்கும் போது இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். And that is not affordable for a lot of people. I think we can just continue to use what is available here. So ghee and butter, coconut oil, we get the best. And then கடலெண்ணெய் and நல்லெண்ணெய் also is really good. சுகர் பற்றியும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணலாம். ஒயிட் சுகருக்கு பதிலாக இருக்கிற சப்ஸ்டிடியூட்ஸ்னு மார்க்கெட்டில் இப்போ நிறையா இருக்குது. அண்ட் ஐம் நாட் ஈவன் டாக்கிங் அபவுட் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ். அதில் வந்து ஸ்டீவியாவா மங்க் ஃப்ரூட்டா அப்படிங்கிற ஒரு பெரிய அனாலிசிஸ் எப்போவுமே போயிட்டுருக்கு. பட் ஒரு ஆவரேஜ் காமன் பர்சன் சேயிங் திங்ஸ் லைக் வந்து நான் சுகர் எடுத்துக்கிறதே இல்லை, அதுக்கு பதிலாக நான் வந்து பனவெல்லம், அதுக்கப்புறம் வந்து ப்ரௌன் சுகர் ஆர் வாட் எவர் இட் இஸ், ஜாகரி, ஹனி, மேப்பிள் சிரப், இதெல்லாம் தான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றதுக்கு நீங்க கொடுக்குற கருத்து என்ன? See, the thing is, artificial sweetness யாருக்காக? டயபெட்டிஸ் இருக்கு அவங்களுக்கு. Because they really struggle and they say sugar இல்லாம முடியல, ஏதாவது வேணும். ஸோ அதுக்காக தான் இதுவே வந்தது மார்க்கெட்டுக்கு. So we can definitely use artificial sweetness if it's for that tea, provided that you're using it for that 2 cups of tea or maybe maximum 3 cups. That's fine. But then there are people who started making a lot of this dishes, desserts, payasam பண்றது, say ஒரு gulab jamun பண்றது, whatever it is, they started using this. So in the artificial sweetener, when it combined with all this, say கடலை மாவு, ghee and butter, and அதை போட்டு ஒரு ஹை ஹீட்ல வந்து அதை உருக்கி எடுத்து ஒரு ஹல்வா இதெல்லாம் பண்ணும்போது automatically the composition had its own side effects. Right. So இப்போ ரீசெண்டாக வந்து artificial sweetness பற்றி there was so much been spoken about. So எங்களோட அந்த கான்ஃபரன்சஸ் எல்லாத்துலேயுமே all the top diabetologists, endocrinologists and dietitians, there was a lot of discussion. So it was all about as long as you're using it in moderation only for beverages, like say 2 cups of tea or coffee, it is fine. That bit is fine. எதை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? Which is the best one? Again, so I usually recommend stevia. Okay. But then of course it varies. இப்போ clinical dietitians போகும்போது they would say sucralose or else sometimes maybe again aspartame, but very little. Right. Okay. And another factor is when you're switching over from say honey or white sugar யூஸ் பண்ணிட்டு honey இல்ல jaggery யூஸ் பண்ணும்போது அந்த sweetness மேட்ச் ஆக மாட்டேங்குது. அங்கே தான் பிரச்சனை வருது. Stevia is 300 times sweeter than sugar, but the problem is ஒரு after taste வருது. Some make peace with it, some will just use it small in moderation, இல்லைன்னா they go back to white sugar. Right. And then they stick to that quantity. See, my suggestion would be usually for all clients, இப்போ white sugar யூஸ் பண்ணிட்டு அதே இனிப்பு நமக்கு அது வேணுங்கும் போது we end up using 3-4 spoons of honey அல்லது jaggery to match up with the sweetness. So first reduce the white sugar itself. இப்போ நம்ம ஒரு கப் காஃபிக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு பர்சன் அப்படின்னா ப்ளீஸ் ரெடியூஸ் இட் to 1.5 to 1 to half. Okay. You get your threshold low and then make this switch over. But then it becomes easier for them. That one question which keeps coming on your handle நான் பார்த்துருக்கேன், என்னால் எது வேணாலும் இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியும், பட் அந்த டீ காஃபி சாப்பிட்லன்னா நான் செத்துருவேன், ப்ளீஸ் அதை மாத்திரம் விட சொல்லாதீங்க அப்படின்றாங்களே. Oh God. See, வரும்போதே வந்து they'll be like, I don't want to take medicine for cholesterol, for diabetes, I'll do anything that you say அப்படின்னு வருவாங்க. அந்த டயலாக் அப்படியே ஒரு போக்கில் மாறிடும். That's what happens. It's so difficult. So we have to keep reminding them. நீ வரும்போது என்ன சொல்லிட்டு வந்த, இப்போ என்ன சொல்ற, ஐயோ என்னால் முடியல, தலை வலிக்குது, this that. It becomes so addicted to tea and coffee. So then we say, show me the size of the cup, reduce the size of the tea coffee cups and then gradually cut it down, taper it down, or keep that 2 cups. ஒரு அளவு ஒரு மினிமம் இருக்கு இல்லையா? So around 400 ml per day. Right. So you split it into 200. Or if you're a person who's used to drinking 6 cups of coffee, அது நீ பிரிச்சுக்கோ, 100 ml 50 ml வந்து அத்தனை டைம்ஸ் வேணா எடுத்துக்கோ. பட் இதோட ரெப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம். There's one more thing இல்லை, ஒவ்வொரு மீல் சாப்பிட்ட உடனே, எஸ்பெஷலி லஞ்ச் அண்ட் டின்னர் சாப்பிட்ட உடனே ஏதாவது ஒன்று ஸ்வீட் சாப்பிடணும், இல்லைனா எனக்கு வந்து அந்த ஃபினிஷிங் கிடையாது, I'll become really frenzy அப்படின்னு. I'm sure clients come and ask you this question. அதுக்கு என்ன மாதிரி hacks கொடுப்பீங்க? Usually it will be dry fruits because it's easier to have like prunes, apricots, or maybe even dates, figs, raisins, and the quantity. So dates not too. Again, it depends on that person's height, weight, what are the goals that you're working towards, and how consistent they are with their workouts. All that matters. And the details எல்லாம் எடுத்துட்டு, and we also know, is this a person who will go through extremes? Because அவங்களோட கேரக்டர் எல்லாமே கேஜ் பண்ணியிருப்போம் by then, right? Because அவங்க கிட்ட நீ சாக்லேட் எடுத்துக்கலாம்னு சொன்னா, what if they end up taking a large amount? Or when I say you can have dates, if they have like 10 pieces of dates, அது கேஜ் பண்ணி ஆல்ரெடி இந்த பர்சன்ட்டு இவ்வளோ கரெக்டாக மெஷர் பண்ணி சொன்னாதான்
இல்லைன்னா it won't contain. Yeah, so அதனால we have to judge the person's character because there are some who swing between extremes. Right. So அதனால we clearly mention இதுனா ப்ரூன்ஸ்னா 2, டேட்ஸ்னா 2 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரைசன்ஸ்னா 1 teaspoon or 1 tablespoon you can take அந்த மாதிரி சொல்கிறது. டார்க் சாக்லேட் again it varies. 80 எல்லாம் வந்து not many people can handle. Yeah. So we'll say around 50% or 60% that you can have. Or nuts. When you have it along with nuts, you know, dark chocolate with nuts is actually nice. Okay. Or else even a fruit helps. Sometimes even a vaழைப்பழம் helps. Or else maybe even like a mango. At least you're getting natural fiber along with it. And அது milkshake எதுவும் போடாமல், if you have it in the natural form, even a சீதாப்பழம், you know, it's so naturally sweet. One pomegranate, it just works like magic. Can I add to that? Yeah. Please just go brush your teeth and then your mouth It taste was. Yeah, right. உங்களுக்கு ஒண்ணுமே சாப்பிட வேண்டாம். Exactly. There comes another knowledge saying that multivitamins வந்து ரொம்ப must. ஏன்னா absorption of vitamins and minerals, fruits and vegetables முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு. இது வந்து மார்க்கெட்டில் வர ஒரு கிமிக்கா இல்லை நிஜமாவே இதில் உண்மை இருக்கா? அப்போ நீங்கள் வந்து ஒரு அடல்ட் மேன், ஒரு அடல்ட் உமன் எந்த வயசுலேருந்து என்ன மாதிரி மல்டிவைட்டமின் சாப்பிடணும்னு சொல்லுவீங்க? There are very good broad spectrum multivitamins. அது பார்க்கலாம். Or in certain cases நிறைய பேருக்கு வைட்டமின் D3 deficiency and B12 இருக்கு. முக்காவாசி பேருக்கு. ஆமாம். ஸோ ஒரு broad spectrum multivitamin கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த B12 ஸ்பெசிஃபிக்காக அட்லீஸ்ட் ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் கொடுத்தா இட் பி குட். See, one thing is most of them go to this thing master health checkup. So the doctors take care of all of this. Okay. சில பேர் டாக்டர்கிட்ட போகாமல் வந்திருப்பாங்க. மேபி in that case only we'll say if you have a family doctor, please go have a word with them. But otherwise, this is what we would recommend. These are the recommendations. In a space where the doctor is not available or whatever. B12, D3 பக்கா. Iron, hair loss னு வந்தாலே definitely வெறும் biotin மட்டும் எடுத்தா வேலை நடக்காது. You have to look at a broad spectrum multivitamin and omega 3, and then you also have to give a lot of omega 3 is something which is very very low. Right. Not many have வெஜிடேரியன்ஸ்க்கு சொல்றீங்களா ஜெனரலாவே யாருமே fish அவ்வளவு சாப்பிடுற மாதிரி எனக்கு தெரியல. It's very difficult and they'll say, you know, Friday சாப்பிட மாட்டேன், Saturday non-veg சாப்பிட மாட்டேன், and then that's where I say the protein is compromised so badly. Selenium, magnesium, manganese, all those things really take a beating. So if there is, you're recovering from typhoid and if there is a major hair loss, kandipa take a multivitamin. And that should have all these aspects of not just biotin, but you also need a lot of iron, calcium. So food groups வந்து skip பண்ணிடுறாங்க. For example, there are people who say எனக்கு bloating இருக்கு, நான் பருப்பே விட்டுட்டேன் ஒரு 2 months. I see weight loss, bloating இல்லை, I'm feeling fine. This is one thing that I've heard a lot. Milk completely விட்டுட்டேன். You know, so then, but you didn't replace it with something which has that nutrient, right? So that entire cluster of nutrients is gone. So on the timely in the mari, when you're removing something because of a health issue, make sure that you find the right substitute for it. Okay, sounds lovely. Bottom line is you have to basically go consult a physician and then understand this. சும்மா ஆஃப் த ரேக் ஏதாவது ஒன்று யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடக்கூடாதுன்றதை சொல்கிறீங்க. கரெக்ட். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ நான் வந்து உங்களோட ஒரு கேம் விளையாட போனேன். இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். ஓகே. இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸில் காமனாக வந்து எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம், அதை நான் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லுவேன். அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லணும். ஷூர். ஓகே, ஸோ raw foods அப்படிங்கிறது bad. Yeah, for some people yes it is bad. சில பேருக்கு அது நல்ல ஒர்க் அவுட் ஆகுது for a short period of time, but raw food எல்லாருனாலையும் அதை ஹேண்டில் பண்ண முடியறதில்ல. ஸோ அது எனக்கு ஒர்க் ஆகுமா இல்லையாங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கணும்? ட்ரை இட் ஃபார் சம் டைம். வீட்லேயே ஒரு சாலடை பண்ணி யூ கேன் ஹேவ் இட். ஸோ மிட் மார்னிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து லஞ்சுக்கு, ஒரு வாரம் ஃபுல்லாக டின்னருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் and see what works best. Sometimes இது சுத்தமாக ஒத்தே வரலன்னா give it up and do a light steaming sauteing and then take it. Lovely. அடுத்தது வந்து இப்போ இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்னு சொல்கிறாங்களே, டயபிட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், கொலஸ்ட்ரால், இதெல்லாம் வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ் மூலமாக கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணலாம். Again, it depends on inputs from the doctors. First thing is ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக அவங்க ஃபுல் செக்அப் பண்ணிவிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்க, பிகாஸ் there are doctors who will say உனக்கு இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்குது, ப்ளீஸ் கோ ஸ்டார்ட் எக்ஸசைசிங், ஒழுங்காக ஹெல்த்தை ஃபுட்டை வந்து இது பண்ணிக்கோ, மேக் ஆல் தீஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் தென் கம் அண்ட் மீட் மீ ஆஃப்டர் 3 months or 6 monthsனு அவங்களே சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ தட் இஸ் ரியலி குட். Okay? That means it's reversible. That means there is still, and there is a difference. Remission ஒன்று இருக்கு. So there are people who get diabetes, okay, type 2 diabetes. They take some டாக்டர் வந்து மெடிசன்ஸ் கொடுத்துருப்பாங்க and they'll say நீ 3 months கழிச்சு வந்து என்ன பாரு, ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணு, ஒழுங்காக சாப்பிடு and all that, get professional advice சொல்லி அனுப்புவாங்க. So there is a period where if they're doing all this properly, the doctor வந்து மெடிசன்ஸோட டோசேஜை கம்மி பண்ணிடுவாங்க and they say come back again after 3 months. ஏன்னா நீ இப்போ பண்ணுற திருப்பி இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணலன்னா
திருப்பி it will shoot up. It will shoot up. And அதே மாதிரி it's very tricky with the blood pressure medications also. So blood pressure medications கொடுக்கறதுக்கு முன்னாடி they do a lot of this going back and forth. Doctor will decide on it, and you're not supposed to stop without the doctor's advice. Okay. This is one. Otherwise they might end up with some complications like renal problem, or there could even be heavy exercise பண்ணும்போது it can affect their health in a big way. அடுத்தது வந்து வெறும் டயட்ல மட்டுமே என்னால எக்ஸசைஸ் பண்ணாம வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ண முடியும். வெறும் டயட்ல பண்ண முடியும். பாசிபிள் தானே? ஆமா. We had this discussion. Yeah, it is possible. பண்ண முடியும். ஏன்னா simple thing, exercise. If you're not used to exercise, you'll do very low intensity, or probably you will burn around 250-300 calories only. Okay, and if you eat a full meal, it can be anywhere between 600 to 800 or maybe 1,000 calories, depending on whether it's a simple meal or else a biryani with a soft drink, with a fried chicken and whatnot, right? So food வழியா ரொம்ப சீக்கிரம் நிறைய calories consume பண்ண முடியும் versus the energy expenditure. ஓகே, இதோட ஃப்ளிப் சைடு இன்னொன்னும் ஒரு கொஸ்டினாக வரும். வந்து நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வெயிட்டே குறையறது இல்லை. அதுக்கு என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? There are so many reasons. Both of us know, right? We've had these discussions. So it could be gut health, not sleeping on time. A lot of people think it's normal to go to bed at 12 o'clock இல்லை 1 o'clock அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நார்மல். ஆர் அந்த 3 மணிக்கு தான் போய் ஒரு டீ, அப்புறமா they end up eating a biryani or be it all the bakery products. நான் சொன்னேன், அவங்க டயட்டே பண்ணல. எக்ஸாக்ட்லி. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்காம, டைம்க்கு சாப்பிடாம, கரெக்ட் காம்பினேஷன் எடுத்துக்காம, அப்புறம் gut health compromise ஆச்சுன்னா they won't get results. நான் வந்து வெயிட் எனக்கு குறைய மாட்டேங்குது. ஐ திங்க் த ரீசன் இஸ் பிகாஸ் நான் டெய்லி வந்து ஒயிட் ரைஸ் சாப்பிட்றேன். பேசிக்லி மை கொஸ்டின் இஸ், நான் டெய்லி ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா எனக்கு வெயிட் குறையாதா? ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு வெயிட்டை குறைக்க முடியும். See, usually a plate looks like this. கரெக்டா? சாதம் இங்க இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பொரியல், and probably a கூட்டு or something, கறி கூட, and இங்க குழம்பு மிக்ஸ் பண்ணி we'll eat. So if you can actually place the rice here, okay, and then a lot of vegetables here, and then this can be like protein. So it can be a parpusli, or else a thick dal, or else a sundal, or it can even be non-vegetarian food cooked with less oil. You can still eat white rice and lose a lot of weight. இந்த இடத்துல நீங்க ஒயிட் ரைஸ்ங்கும் போது நான் இவ்வளவு அமுக்கி வச்சு சாப்பிடலாமா இல்ல? அதுக்கு தான் நாங்க இந்த கப்பெல்லாம் கொடுத்துருவோமே. ஏன்னா there are times where someone, ஒரு client வந்து ஒரு சொன்னாங்க, வெயிட்டே குறையல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு புரியவே இல்லை. client இல்லை, இன்ஃபேக்ட் இட் வாஸ் ஒன் ஆஃப் மை கலீக் லாங் பேக். they said whole days diet கேட்டப்போ எல்லாம் நார்மலா இருந்தது. அப்புறமா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பால் குடிக்கிற கப்பை பார்த்தா it was that, அந்த காலத்துல 500 ml மக். அது அடப்பா, நான் அப்பதான் இந்த மாதிரி கப்பெல்லாம் வாங்கி கையில கொடுத்து, தயவு செஞ்சு இந்த கப்பை மெஷர் பண்ணி சாப்பிடுங்க. இது வெஜிடபிள்ஸ்க்கு ரைஸ் எடுக்கிறதா இருந்தா, again if it is a person who is 5 feet or else say 6 feet na, of course it will vary. This will be some maybe in 2.5 or 3 cups வரும். ஒரு 60 kg weight woman னா என்ன சொல்வீங்க? 60 kg na I would suggest this. இவ்வளவுதான். ஆமா. again it depends on, are they excess by 5 kg, 10 kg, 20 kgs, that matters. அதுக்கப்புறம் ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கா, கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் இருக்கா, அது எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஃபைனலி they want to put their life together. பாசிட்டிவா வந்து நான் ஒரு என் ஹெல்த்தை பார்த்துக்க போறேன், நான் ஒர்க் அவுட் பண்ண போறேன், நான் வந்து கரெக்டாக சாப்பிட போறேன்னு பண்ணிட்டு when they come at the other side of it, society doesn't welcome that. அவங்கள வந்து கமெண்டே பண்ண வேணாமே, பேசாமல் இருக்கலாமே, ஏன் வந்து உடம்பை பற்றி பேசணும், ரொம்ப ஒல்லி ஆகிட்டீங்க, அப்போ தான் நல்லா இருந்தீங்க, கண்ணெல்லாம் சின்னதாக ஆயிடுச்சு. when they say this, it's sad. It's sad. I think during the process while they're going through change, we have to get them ready to face. I think that's the best part. Yeah. On through that journey itself, you have to tell, you're going to change, you're going to become a different person. Get ready, and I think you should own that space, because this is what you want, because you're doing this for health reasons or also for the optics. You want to look good, you want to wear great dresses, you want to wear your sleeveless, whatever it is, just do it, but then empower them throughout the journey. Right. In that process, when they reach that spot, if they keep looking for validation outside, ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா. ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி கமெண்ட் அடிப்பாங்க. At the end of the day, all that matters is you and probably your very close circle. In a circle which is like, say, your family members, and that's it, maybe 1 or 2 friends, right, who are happy that you become this best version of yourself. இல்லைங்களா? இல்லைன்னா கஷ்டம்தான். ரைட். இல்லைன்னா திருப்பி அவங்க வெயிட் போட்டு திருப்பி they will go back into, அவங்களுக்கு இப்படி இருந்தா பிடிச்சிருக்கு, ஸோ நான் அப்படி போயிடுறேன் அப்படின்னு அதுவும் நடக்குது. ஆமா. ஐ வாண்ட் டு ப்ரிவென்ட் தட். அதனால தான் இந்த क्वेश्चन கேட்டேன். இந்த பிஃபோர் 6 சாப்பிடுற மீல்ல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்க வேண்டாம், இஃப் யூ வாண்ட் டு பிளான் வெயிட் லாஸ் அப்படின்றாங்களே, do you have a thought about that? No. In fact, if someone wants to lose weight, I'll always say, நீ லஞ்சுக்கு சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல, you push the rice
to the dinner or eat a idli dosa whatever for dinner because you will sleep well at night. Yeah. You need that, you know. It will also help reduce your cortisol levels, and this is complex carbohydrate. Say for instance maapla samba arisi adula dosa illana oru adai oru pesret whatever you are eating, or it can even be the rice from lunch, ஒரு கைப்பிடி rice but with tons of vegetables and then some dal or something, you eat that. Or it can even be a rasam rice but one with a lot of vegetables, or else an omelette or something. Night தூக்கம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு because it releases serotonin. So it's only overall carbohydrates which end of the day matter. Yes, you're right, yeah. Okay, இந்த செக்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன். இப்போ இன்னொரு செக்மெண்ட் வேர் உங்களுக்கு ரெகுலராக வர கிளையன்ஸ் கேட்குற ரெகுலரான கொஸ்டின்ஸை நான் வந்து கேட்க போகிறேன் அந்த கிளையண்ட் மாதிரி. நீங்கள் வந்து அப்போ என்ன சொல்வீங்கன்னு சொல்லணும். ஓகே, ஸோ மை ஃபர்ஸ்ட் திங் இஸ், நான் ரொம்ப பிஸி, எனக்கு வந்து இர்ரெகுலர் ஸ்லீப், நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன், எனக்கு கரெக்டாக சாப்பிட்றதுக்கான ஒரு லக்ஸுரி இல்லை, அதே மாதிரி எக்ஸசைஸும் பண்ண முடியல. ஆனால் என் டாக்டர் வந்து இப்போ வெயிட் லூஸ் பண்ணியே ஆகணுங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? அப்படியே வெளில போயிடுங்க. ஓகே, இந்த மாதிரி எல்லாம் வந்து சொன்னா சொல்லிருப்பாங்களே கண்டிப்பா. ஓகே, உயிரோட இருக்கணுமா வேண்டாமா, அதான் முதல் கேள்வி. ஆமா. சோ யூசுவலி we will ask like எந்த பொசிஷன்ல வர்க் பண்றீங்க. ஓகே, if they say CEO. CEO. ஓகே, then so உங்களை நம்பி இத்தனை பேர் வர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இத்தனை பேர் சம்பளம் வாங்குறாங்க, நீங்க உயிரோட இருந்தாதான் கம்பெனி ஓடும். So make sure that you keep yourself alive. In fact, recently ஒருத்தவங்க வந்தாங்க. He's with a very well-known university abroad. Okay. And he was just telling, he runs a program here. And he said, I've realized நான் உயிரோட இருந்தாங்க ஒர்க் நடக்கும். நான் நிறைய ஸ்டார்ட்அப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். I'm a very successful person. ஆனால் அவரே கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது he said, I know I need to be alive, no? அப்படின்னாரு. I said, பரவாயில்லையே, சரி. So oh God, you have to make the time, otherwise it just can't happen. இல்லையா? It can't. But இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல, இந்த காம்ப்ரமைஸ்டு சிச்சுவேஷன்ல நீங்க எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவீங்க? First is sleep. Because a lot of cardiac deaths were related to lack of sleep. You know, அது வந்து ஒரு பெருமையா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். நான் 3 hours தூங்குவேன், அது போதும் எனக்கு, 4 hours போதும். And then you talk to doctors and they say that is அந்த sleep deprivationனால தான் இவங்களுக்கு பிபி ஜாஸ்தியாச்சு or வேற நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தது அப்படின்னு. Sleep is number one. Next is some kind of exercise. As you always keep telling you through your social media pages also, just move, walking, do something, or climb stairs, or set aside that 15-20 minutes, then do it consistently. அதாவது மண்டே அன்னைக்கு நான் 1 hour எக்ஸசைஸ் பண்ணுவேன், ஆனால் டியூஸ்டே டு சண்டே காலினா then the whole purpose is lost. அதுக்கு நீ 20 minutes ரெகுலராகவே பண்ணேன்னா then there are neural pathways that are formed and it knows like in the time ki idhan pandrom pal thekra mari, this also becomes a habit. So I think that is a much better thing. Another, I'm sure, a typical complaint, I have also been that person who's come to you, I love my body, all body parts except my tummy. All of us. Yeah. So இந்த tummy மாத்திரம் நான் weight reduce பண்ணனும், அதுக்கு ஒரு nutrition plan கொடுங்க. அதுக்கு நிறைய hard work இருக்கு. என்னதான் பண்ணாலும் there are certain things you might not get, you know, the desired flat stomach. Yeah, that is also there. Again, Indian it depends on the Indian women, South women, illa. Amma, I remember one of your reel where you actually showed your tummy and said, this is that fat which protects my uterus and my ovaries. Yeah. And in the kutti bulge is okay, I accept. I'm sure it's taken a long time to get to that space of understanding, because in your book you had mentioned how you've gone through so many things that came up, right? Like media. You actually read my book and you're actually watching me. Yeah, I read your book. I did because you've stated everything. You have mentioned what all you went through. Media, it's not easy. They only see the fame, you're everywhere, the visibility, all of that. But then there are so many other things that happen and how it can affect you as a person. Absolutely, right? Absolutely. So in the topic குறைக்கிறது விஷயம் டக்குன்னு சொல்லணும்னா, one is consistent healthy habits. அதுக்கப்புறம் gut health ரொம்ப நல்லா இருக்கணும். So probiotics, prebiotics, all that stuff. Hormone issues இருந்துச்சுன்னா தப்பா குறையாது. Which means you could be exercising for several hours and still you won't see a change unless the insulin hormone, that is resistance இருந்துச்சுன்னா அது வந்து it will come in the way and you won't get a flat stomach. That is one. There could be allergies, intolerances, gastric related issues that can also make the stomach bulge quite a lot. And then if there are any psychological issues or whatever, or certain medications itself will make a person eat more.
அதனால தான் இப்போ மெடிக்கேஷன்ஸ் லைக் யூனோ அந்த ஹங்கர் சப்ரஸ் பண்ணுற மெடிசன்ஸ் have become too famous. Ozempic and அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? What are your thoughts? ஸோ மார்பிட்லி ஒபீஸ், பேரியாட்ரிக் சர்ஜரி போகணும், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வேறு வழி இல்லை எனக்கு சர்ஜரி வேண்டாம் அப்படிங்கிறவங்க எஸ் தே கேன் டூ இட் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் அ டாக்டர் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம். ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம். ஆனால் அதுக்கான சில பேர் தே ஆல்சோ கம் பேக் அண்ட் சே ஐ ஹேவ் நாசியா அண்ட் யூஎஸ்ல இருக்கிற கிளைண்ட்ஸ் தே ஆல் கம் யூனோ தே பீன் டெல்லிங் தட் தேர் ஆன் இட் ப்ரிஸ்கிரைப் பை த எண்டோக்ரைனாலஜிஸ்ட். நாசியா இருக்குது, ஃப்ரைடே எடுக்கிறாங்க, சாட்டர்டே எனக்கு வாந்தி வருது, அது இருக்குது, பட் தென் எனக்கு சுத்தமாக பசிக்கல அப்படின்ட்டு. ஸோ டு சம் எக்ஸ்டென்ட் எஸ், ஆனால் அதோட டிபெண்டன்சி இல்லாமல் இருந்தால் குட். ஸோ யூ ஹேவ் டு வெய் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஓகே, தொப்பை குறையிறதுக்கு அகேன் இட்ஸ் அ லாட் ஆஃப் கோர் ஸ்ட்ரெங்தனிங் அண்ட் ஓவரால் ஃபேட் பர்சன்டேஜை குறைக்கிறது. அண்ட் அது வந்து இட் ஒன்ட் ஹேப்பன் ஓவர் நைட், கன்சிஸ்டன்ட் எஃபர்ட். அப்போ முகம் குறையும், இது குறையும், எல்லாம் குறையும், அதுக்கும் ஓகே தான் இருக்கணும். ஆமா, டைரக்டா தொப்பைக்கு போயிடாது அந்த வெயிட் லாஸ். செஸ்ட் குறையும். ஸோ தேர் ஆர் பீப்பிள் ஹூ கம் அண்ட் சே என்னோட பிரெஸ்ட் சைஸ் குறைஞ்சிருக்கு, அதெல்லாம் அப்படியே இருக்கணும், என் தொப்பை மட்டும் குறையணும்னா இட் ஒன்ட் ஹேப்பன். ஓகே, அது வந்து நானே ஒரு டயட் பண்ண ஆரம்பித்தேன். அதில் எனக்கு சூப்பராக வெயிட் லாஸ் நடந்துட்டு இருந்தது. திடீர்னு என்னடான்னா இப்போ ஸ்கேல் வந்து கீழே போகவே மாட்டேங்குது. ஐம் ஜஸ்ட் ஸ்டக் அப்படியே இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வி ஹேவ் அ மெஷின் விச் ஷோஸ் ஹவ் மச் மசில் அண்ட் ஃபேட் யூ ஹேவ். ஓகே, ஸோ விசரல் ஃபேட், சப்கியூட்டினியஸ் ஃபேட் அண்ட் தென் ஆல்சோ த லீன் மசில் மாஸ், வாட்டர் கண்டென்ட் எல்லாமே அந்த வெயிங் ஸ்கில்ல காமிச்சிடும். ஸோ வி ஆல்வேஸ் ஆஸ்க் கிளைண்ட்ஸ் டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் ஆன் இட். அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் பேச்சே ஆரம்பிக்கிறது. ஓகே, ஸோ அகேன் யூ டூ இட் ஆன் யுவர் ஓன். கண்டிப்பாக குறையும். நம்ம சாப்பிடாம கூட இருக்கலாம், ஒரு டயரியா வந்தால் கூட வெயிட் குறைஞ்சிரும், அதே மாதிரி பட்னி கிடந்தாலும் வெயிட் குறைஞ்சிரும், ரைட்? ஸோ ஆல் திஸ் இஸ் பாசிபிள். ஓகே, பட் ஆர் யூ டூயிங் இட் இன் அ ஹெல்த்தி வே? இது வந்து உங்களோட டிபிக்கல் கிளைண்ட். இன்னும் 2 வாரத்தில் எனக்கு கல்யாணம். கல்யாணம் பொழுது நான் ஒரு லெஹங்கா போட்டுக்கணும். அப்போ என்னோட மிட்ரிஃப் தெரியும், என்னோட கை தெரியும், எல்லாம் லீனாக டோண்டாக சூப்பராக பார்க்கறதுக்கு இருக்கணும். எனக்கு ஃபேஸில் ஒரு க்ளோ வேற வேணும். நான் என்ன சாப்பிடணும்? யூ கம் டூ லேட். சாரி பை. 2 வாரம் அப்பாயின்மென்ட் கொடுக்க மாட்டேனா? ஓ, நீங்க வந்து 2 வார டயட்லாம் கொடுக்க மாட்டீங்க. மினிமம் எவ்வளவு நாள் முன்னாடி கொடுக்கணும்? லாஸ்ட் மந்த் ஒரு கிளைண்ட் இப்படி தான் கால் பண்ணி எனக்கு 1 மந்த்ல 10 kgs குறைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து தேர் நாட் ஃப்ரம் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி ஆர் ஃப்ரம் மீடியா, நத்திங். I want to lose 10 kgs. இதுதான் கால் தெரியல என்னன்னு. ஸோ இன்ஃபேக்ட் சில திங்ஸ் இருக்குது, அதெல்லாம் ரெகுலராக பண்ணதான். we have seen உங்களோட இண்டஸ்ட்ரி இஸ் சூப்பர் சேலஞ்சிங். 10 kgs குறைக்க வச்சுருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. பட் த ஆக்டர்ஸ் ஹூ ஒர்க் அண்ட் அச்சீவ் தட் வீட்டு சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டாங்க, கரெக்டாக 9-9:30 தூங்கினாங்க, மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணாங்க, அண்ட் ஒரு டிவியேஷன் கூட இருக்காது, கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணாங்க. ஃபோட்டோஸ் எடுத்து அவங்க வந்து they used to share it. No alcohol, smoking அந்த டைமில், and they would also do neat calories. So throughout the day they'll make sure they are walking on the 10,000 steps. இந்த சப்போர்ட் சிஸ்டம் ஒன்று. இன்னொன்று, they also come from a space where அவங்களுக்கு தெரியும் இதோட சைடு எஃபெக்ட்ஸ் இதெல்லாம், அதுக்கு என்ன அட்ரஸ் பண்ணணும், அவங்க பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்கு, அவ்வளோ மணி அவங்களால அதில் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அது எதுவுமே கவனிக்காமல் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் நான் இதை சாப்பிட்டேன் அதனால எனக்கு வெயிட் லாஸ் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் சொல்லும்போது அதை வை பண்ணுறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், முட்டாள்தனம்னு இன்னைக்கு நானே எனக்கு சொல்லிப்பேன். You're right about it. Yeah, so அந்த கிளைண்ட்க்கு we didn't give appointment. The one who called up and said எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, எனக்கு 1 மாசத்துல 10 கிலோ குறைக்கணும்னு. I can't give any guarantee. ஏன்னா நான் சொல்ற 10 things நீ பண்ணணும் கரெக்டா. Okay. And அதோட ரெபர்கஷன்ஸை ஃபேஸ் பண்ணும். You can't go back and say I did all this, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, முடி கொட்டிருச்சு, I became tired. You asked for it. So I won't even give an appointment for someone who is coming in the last minute. இப்போ வெட்டிங்க்கு ரெடி ஆகணும்னா எவ்வளோ மாதம் முன்னாடி வந்தா ஓகே? 3 months at least. Okay, in 3 monthsல can you just quickly take me over what you'll be doing? Okay, first is reset their sleep wake cycle if it is off the grid. Next is water intake, because hydrate nalla panna it's going to cleanse their system very well. Constipation issues irukadu, gut also will be good. They have to do some form of exercise, so that's something that I always recommend. And the plate method, wherein they eat a lot of colorful fruits and vegetables. Fruit can be a snack, so in a day at least 3 to 5. And then plenty of protein, because that's going to suppress their hunger. ஏன்னா ப்ரோட்டீன் கரெக்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு அந்த பசியே இருக்காது. ஸோ தட் இஸ் ஒன். அண்ட் தென் a ritual of doing some kind of activity throughout the day. ஏன்னா அந்த நீட் கேலரிஸ், நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி, ஹோமோஜெனஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கின் க்ளோ ஆகணுங்கும் போது நம்ம லோக்கலி அவைலபிள் அந்த பெரிஸ்லாம் இருக்கு இல்லையா, நெல்லிக்காய், நாவல் பழம், அண்ட் தென் இஃப் தே கேன் அஃபோர்ட் தே கேன் டேக் தோஸ் ப்ளூபெரிஸ், கிரான்பெரிஸ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் பட்ஜெட் தே ஹேவ் அலோகேட்டட் ஃபார் திஸ். அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் பிளென்டி ஆஃப் திஸ் அந்த செகப்பரிசி ஐட்டம்ஸ், ஆல் தோஸ் மில்லட்ஸ், இல்லைன்னா ட்ரெடிஷ்னல் ரைஸ், மாப்பிள சம்பா, கவுனி, தூயமல்லி, அதில் வந்து இட்லி தோசை எல்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்காது. ஓகே, இண்டல்ஜென்ட் மீல்னு சொல்கிறாங்களே, சீட் மீல்ஸ், இண்டல்ஜென்ட் மீல், இல்லை வந்து ஒரு வெக்கேஷன் போகிறோம், நல்லா சாப்பிட்றோம், இந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வர ஒரு கில்ட்டு, அந்த கில்ட்டுனால ஐம் சீங் 2 extremes. ஒன்று கில்ட்டு பயங்கரமாக இருக்கிறதுனால
டிப்ரெஷனுக்குள்ளே போய் ஆங்ஸைட்டிக்குள்ளே போய் அதனால அதை பற்றி நினச்சி இன்னும் நிறையா சாப்பிட்றாங்க. இன்னொன்று அந்த கில்ட்டுனால திஸ் ஒன் ஃபியர் ஆஃப் ஈட்டிங் அண்ட் ஒரு என்டையர் ஒன் டே வந்து நான் ஒன்றுமே சாப்பிட மாட்டேன், வெறும் வாட்டர் மட்டும் தான் குடிப்பேன், ஐ ஸ்கிப் மீல்ஸ், இந்த மோட்குள்ளேயும் பார்க்குறேன். வாட் இஸ் த பெஸ்ட் வே டு கம் அவுட் ஆஃப் அன் இண்டல்ஜென்ஸ் மீல்? லைஃப் இஸ் ஆல் அபவுட் செலிப்ரேஷன்ஸ், கெட் டுகெதர்ஸ், வெக்கேஷன், இது இருக்கும். இது இப்படி தான் லைஃபே இருக்க போது. அது கூட இல்லைன்னா வாழறதே வேஸ்ட்டு. ஓகே, பட் learn how to navigate through this. So if you know there is a function that's coming up, get ready. Make sure அதுக்கு முன்னாடி இருக்கிற வீக்லேருந்தே வெளியில் எதுவும் போய் சாப்பிட வேண்டாம். Or another factor is அந்த cheat mealனு சொல்லும்போது it's got a negative connotation. Why cheat? Whom are we cheating? Exactly. நம்மளே cheat பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. So that word has a very negative connotation. So the best will be to understand, okay, you want to eat noodles, no problem. You please have it, but then load it with a lot of, it can be egg noodles or else loaded with vegetables. That too we say around 60-70% of vegetables to it. So இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது you can still have it in the middle of the week. வெளியே போய் சாப்பிட்டாலும் choose healthy. So in fact we give a list of foodstuffs that you can go out and order and eat. எவ்வளவு வந்து ஒரு நாளைக்கு புரோட்டீன் கன்சியூம் பண்ணலாம்? What is the upper limit? See, 1 gram per kg body weight is the minimum requirement. Right. Okay, a person is 60 kgs na 60 grams of protein. But அதே இது வந்து அவங்க வீக்லி 2-3 times தான் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, and that too a low moderate அந்த டைப் அப்படிங்கும்போது 1.2 to 1.4 gram per kg body weight. அதே இது கொஞ்சம் இன்டென்சிவாக 4 days of எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்கன்னா 1.4 to 1.7 grams அப்படின்னு சொல்கிறது. இஃப் இட்ஸ் அ டீனேஜர், growth requirements இருக்கிறனால 2 gram per kg body weight, and someone with menopause also, they also need around 2.2. இல்லைன்னா வெயிட்டே குறைய மாட்டேங்குது because low estrogen and progesterone. So menopause இருக்கிறவங்க ஒரு 60 kg இருக்கிறவங்க வந்து 120 கிராம்க்கு வந்து ஒரு நாளைக்கு புரோட்டீன் சாப்பிடணும். So maximum limit அப்படினாலும் again it will depend on all these factors. அவங்க ஏஜ் என்ன, ஹார்மோன் fluctuations or issues ஏதாவது இருக்கா, and plus are they able to digest the protein. And சில பேருக்கு அந்த ரைட் காம்பினேஷன், some people come specifically and say எனக்கு இவ்வளோ ப்ரோட்டீன் நான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் எனக்கு அது சூட் ஆகலை, என்னால் அது கொண்டு போக முடியல ஃபார்வர்ட், அண்ட் ஐ சூஸ் ஓகே எனக்கு இந்த பாடி ஷேப் வரலனாலும் பரவாயில்ல, கட் டவுன் அ பிட், ஐம் ஓகே, எனக்கு அந்த 6 pack தான் வேணும் அப்படிங்கிறவங்க த ரெடி டு கோ டு எனி எக்ஸ்டென்ட். பட் சம் சே எனக்கு என்னோட பாடி டைப்புக்கு அது சூட் ஆகலை. ஸோ தென் வி பிக் அண்ட் சூஸ். ஸோ நட்ஸ் அண்ட் சீட்ஸ், பருப்பு வகை, ஸ்ப்ரவுட்ஸ், அண்ட் தென் காம்பினேஷன் லைக் கிரெயின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் காம்பினேஷன். இட்லினா சாம்பார், ஆர் எல்ஸ் இஃப் இட்ஸ் ரைஸ்னா தால் பேஸ்ட் ஏதாவது கறி, இந்த காம்போஸ்லேயும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீன் வருது. ஆனால் இதெல்லாம் பண்ணியும் மேட்சப் ஆகலை அலாங் வித் அ ஒர்க் அவுட்டுங்கும் போது தான் protein supplements come into the picture. My discussions are all for the general population. So in the general population oda concern இன்னைக்கு என்னவா இருக்குன்னா, ஓகே ப்ரோட்டீன் சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க, we understand. ஆனா ப்ரோட்டீன் பவுடர் வந்து நிறைய பேர் குவாலிட்டி சரியில்லை, காம்ப்ரமைஸ்டாக இருக்கு, அதனால நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருங்கிறாங்க. வாட் ஆர் யுவர் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் தட்? அது வந்து ஸோ யூ ஹேவ் டு கெட் வெரி குட் குவாலிட்டி ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ். தே ஹேவ் டு ரியலி கெட் தேர் பிளட் டெஸ்ட் டன் அண்ட் ஆல்சோ சி வேர் த ப்ராடக்ட் இஸ் கம்மிங் ஃப்ரம். யூ ஹேவ் டு ஆத்தென்டிகேட், யூ ஹேவ் டு கெட் இட் ஃப்ரம் அ குட் சோர்ஸ். ஐ ஃபிகர்ட் யாரோ ஒரு எக்ஸ்பர்ட் சொன்னது, ஐ forgot the name of the person, unflavored protein powder is any day better than in the flavored protein powders, and directா வந்து போய் அந்த ஒரிஜினல் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறது so much better because you know the product is durable than going through ஒரு கடையில் போய் வாங்குறதோ இல்லை அமேசானில் வாங்குறதோ where you don't know whether it is definitely authentic. It is because நிறைய டேம்பரிங் நடக்குது. பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி அதை சீல் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி பிடிக்கிறது, we hear no reports about that. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக authentic reliable வெப்சைட்ஸ் வழியாக வாங்குறது இஸ் பெட்டர். அண்ட் அந்த மேனுஃபேக்சரோட யூ கேன் ஆஸ்க் ஃபார் சர்டிஃபிகேஷன்ஸ், அதோட சேஃப்டி அது எல்லாமே பண்ணலாம். இந்த ப்ரோட்டீன் ஸ்டடி கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் பிகாஸ் தேவ் டேக்கன் த மோஸ்ட் பாப்புலர் ஒன்ஸ் இன் த மார்க்கெட் அண்ட் தென் ரொம்ப கிளியராக அவங்களுக்கு அதில் எந்த வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. தீஸ் ஆர் டாக்டர்ஸ் who they are liver specialists and they have actually given very good information. Lovely. I'll look at that as well. Protein consumption வரும்போது சில சமயம் வந்து ஒரு 3 ஸ்கூப்பை வந்து ஒரே ஸ்மூதியில் போட்டு அதுக்கப்புறம் ப்ரோட்டீனை வந்து கன்சியூம் பண்ணுறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஒரே சமயத்தில் நிறைய ப்ரோட்டீன் எடுக்கிறது. எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் கெட்ஸ் அப்சார்ப்ட் இன் அ மீல் அட் அ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம், எவ்வளவு தூரம் நம்ம எடுத்துக்கலாம்? முன்னாடிலேருந்தே see what we would recommend which is more practical is to split it and take it. Because if you're going to put everything together and have it at one go, it's very difficult for the body to handle it, which means some might feel a lot of bloating and all that. Some are able to handle 2 scoops. But again, over a period of time, they exercise and then they would have gradually, you ஒன்றுமே யூஸ் பண்ணாத ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போது they feel very gassy and bloated. That does happen. But then they get used to it and then the body accepts it much better.
So they are able to handle it better, but best will be to split it. So before workout, after workout, evening as a snack, or probably one even as a bedtime drink. இந்த மாதிரி கூட ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறாங்க in different times of the day. Again, late night எடுக்கும்போது it's casein protein. Right. And then during the day it will be like either whey or else plant protein. So இது எல்லாமே gradually step up பண்ணணும். ஒரு scoop at a given point of time is better. Yeah, better. And then try it for 2-3 weeks or even a month. And then once you feel you're very comfortable along with the water intake, because you have to support it with adequate hydration. அதுக்கப்புறமா அது வந்து ஸ்டெப் அப் பண்ணிட்டு போயிட்டோம்னா it will be good. நடுவுல எவ்வளவு கேப் விடலாம் ஒரு மீலுக்கும் இன்னொரு புரோட்டீன் மீலுக்கும்? I would definitely say at least like ஒரு 2 hours. 2 hours. Okay. General populationோட இன்னொரு belief which I want you to clear up. சோயா சாப்பிடுறது வந்து increases the chances of cancer. No. No, right? No. It's okay. No, it's okay. So என்ன ஆச்சுன்னா இது எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, see there was a phase in the 1980s where soya became so popular. அவங்க வந்து breakfast, lunch, dinner, evening snack எல்லாமே soya based இருந்தது. ப்ராடக்ட்ஸ் இந்த மார்க்கெட்டுமே அவைலபிளாக இருந்தது. மீட், அப்புறம் சோயா பிஸ்கெட், சோயா அந்த முறுக்கு, வாட் எவர் யூ வாண்ட் எல்லாமே இருந்தது. ஸோ அந்த டைமில் சோயா வந்த புதுசில் இட் பிகேம் ஸோ பாப்புலர் அண்ட் பீப்புள் வர் ஓவர் டூயிங் இட். இப்போ அந்த கேல் வந்தது இல்லை, ஸ்மூதியாக குடிச்சு இப்போ கேல் பற்றி யாருமே பேசுறது இல்லை. கரெக்ட். You must have noticed it. So every 5 years there's some new product that comes. Now it's all about avocados. So Greek yogurt, avocados. So we've seen people gaining weight because of Greek yogurt too. Again, food combination, body type, gut health, everything matters. You can't blame on one product. So basically soya வந்து take it in moderation. You're not going to take it daily. And எல்லா மீல்ஸ்லயும் soya எடுக்கணும்னு இல்லை. ஒரு 2 or 3 meals, mix it up, bring in a lot of variety. அப்புறம் then it is still fine. அதுலேயுமே fermented soya better. அதுக்கு தான் tofu, tempeh is better. Right, okay. Yeah. Finally, a question which I want to personally hear from you too. இந்த ஃபுட்டுக்கும் மூடுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இட்ஸ் பிகமிங் வைடர் பை த டே. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு டு யூ ஹேவ் எனி ஸ்பெசிஃபிக் டயட் ரெக்கமெண்டேஷன்ஸ்? வெரி குட் கொஸ்டின். இன்ஃபேக்ட் இது வந்து தெர் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் கனெக்ஷன் பிட்வீன் ஃபுட் அண்ட் மூட். சிம்பிள் எக்ஸாம்பிள் இஸ் இஃப் யூ ஈட் தயிர் சாதம் அண்ட் சிட் ஃபார் அ கிளாஸ் யூ கான் பே அட்டென்ஷன். ஆனால் செம்மையாக தூக்கம் வரும். கரெக்டா? அப்சல்யூட்லி. ஸ்கூலில் இதுதான் நடந்திருக்கு. பிகாஸ் ஐ யூஸ் டு ஈட் தயிர் சாதம் த்ரூ அவுட் ஸ்கூல் லைஃப் அண்ட் காலேஜ். அப்புறம் லஞ்சுக்கு அப்புறமா நமக்கு அதெல்லாம் இப்போ தான் புதி வருது. ஸோ that is one. And then also when you eat பூரி கிழங்கு, பொங்கல் in the morning, அவ்வளோதான் மந்தமாயிடும். ஸோ அகேன் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் செரட்டோனின் ரிலீஸ். ஸோ அதனால ஃபுட்டுக்கும் மூடுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு ஏதாவது அலர்ஜி அல்லது இன்டாலரன்ஸ் இருந்ததுன்னா அந்த ஃபுட்டை ஃபஸ்ட்டு டயட்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் கட் வந்து கிளியர் ஆகும். நிறைய கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், பிகாஸ் அதில் ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வருது. அண்ட் அதில் இருக்கிற வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இப்போ சாப்பிட்றதெல்லாம் அப்சார்ப் ஆகுதா இஸ் த பிக் கொஸ்டின். ஸோ யூ ஆர் வாட் யூ ஈட்னு கேள்விப்பட்டிருக்கோம். யூ ஆர் வாட் யூ அப்சார்ப் இஸ் த நியூ மந்த்ரா. ஓகே. ஸோ எல்லாம் சூஸ் பண்ணி சாப்பிட்றோம், ஆனால் அது போய் கரெக்டாக பிளட்டுக்கு போய் ரீச் ஆகுதா இஸ் த பிக் கொஸ்டின். ஸோ அதுக்குள்ள என்வாயன்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த உள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்லி பாக்டீரியாவுக்கு சாப்பாடு போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஃபைபர் அண்ட் ஆல் திஸ் பிளான்ட் ஃபுட். ஸோ பிளான்ட் ஃபுட் நிறையவே இருக்கணும். நிறைய பேர் நான்வெஜ் நிறைய சாப்பிட்டுட்டு விட்டுடுவாங்க. நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு they won't eat vegetables. So this is one. So remove things that can cause inflammation, add things, and make sure that you create an environment which will help in the absorption. Support that gut bacteria every way possible. அதுக்கப்புறம் மீல் டைமிங்ஸை டைம் கொண்டு வருது. ஏன்னா டிப்ரெஷன் இருக்கவங்கலாம் வந்து சம்டைம்ஸ் அவங்க சாப்பிட மறந்துடுவாங்க. அப்புறம் அடுத்த மீல் சாப்பிடும்போது நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு ரொட்டீனை கொண்டு வரணும். அண்ட் அதே மாதிரி ஒரு ரொட்டீன் ஆக்டிவிட்டி. அதாவது ஒரு வீட்டில் அவங்களுக்கு நாய் இருக்குன்னா அது அட்லீஸ்ட் somebody has to go with them. ஒரு வாக் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாலாவது இட் வில் ஸ்டில் ஹெல்ப் பிகாஸ் ஃப்ரெஷ் ஏர், சம் சன்லைட், தட் வில் ஹெல்ப். அண்ட் ஸ்லீப்புக்குள்ள என்னென்ன ஸ்லீப் ஹைஜீன் is very important. ஏன்னா கேட்ஜெட்ஸ் லேட் நைட் ஏதாவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் தி ஸ்லீப். விச் மீன்ஸ் அடுத்த நாள் அகேன் த ரொட்டீன் தே வேக் அப் லேட், மீல் டைமிங்ஸ் அடிப்படும். ஸோ மீல் டைமிங்ஸ், ஸ்லீப் வேக் சைக்கிள் இதை செட்ரைட் பண்ணாலே, பேசிக்ஸ் பண்ணாலே they will be able to see results. and இவங்களுக்கு மல்டிவைட்டமின்ஸ் will be very helpful. இன்ட்ரெஸ்டிங்லி நான் இந்த டிப்ரெஷன் கோ த்ரூ பண்ணுற எல்லாருமே என்னோட சர்க்கிளில் பார்த்துருக்கேன். தே poop won't be regular. அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது கட் ப்ராப்ளம் இருக்கும், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அண்ட் தட்ஸ் வென் ஐ சென்ஸ்ட் அவ்வளோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எப்போ பார்த்தாலும் கான்ஸ்டன்ட்லாம் இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வராது.
தூக்கம் வரலன்னா எப்போ பார்த்தாலும் வைல்டாக ஆங்க்ரியாக அப்செட்டாக மூட் ஸ்விங்ஸோடயே இருப்பாங்க. இட்ஸ் ஆல் இன்டர்ரிலேட்டட். ஆமாம் இல்லையா? Yeah. But there are certain conditions where clients have had bipolar, schizophrenia. Okay. So கண்டிப்பா அவங்க வந்து psychiatrist first பார்த்துட்டு they have to make sure that you know what a diagnosisங்கிறது ரொம்ப clear-ஆ இது பண்ணும். Yeah. If it is something which is still manageable, lifestyle changes can help a great deal. Okay. Thank you for the very comprehensive outlook on various angles about nutrition. ரொம்ப ரொம்ப வந்து எனக்குமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது பெர்ஸ்பெக்டிவை கொடுக்குற ஒரு பாட்காஸ்ட்டாக இது இருந்தது அபவுட் நியூட்ரிஷன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த கிரேட் டேட்டா தட் யூ ப்ரொவைடட் டு அஸ். Pleasure being here. I just love the questions. You've done a lot of homework and I'm just selfish. Well, see, I think when someone understands exercise, nutrition, psychology, and all that, it really helps, you know. I think you asked a very important questions and I really enjoyed. This is a great discussion. I hope the viewers benefit from it. I'm sure they will, but again I would like to reiterate, நான் ஆரம்பிச்சதுல சொன்னதுதான், உங்களை மாதிரி வந்து இங்க யாரும் இல்லை, உங்களை மாதிரி எப்பவுமே நீங்க மட்டும்தான். Oh my God, thank you so much. Thank you.